நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நந்து, உங்களை பத்தி சாரு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. நீங்க கவலையே படாதீங்க. பொருளாதார நெருக்கடியெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் வரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நானும் சாருவை கல்யாணம் பண்ணப்ப எனக்கும் நிரந்தரமான வருமானம்னு எதுவும் இல்லை. எத்தனை கம்பெனில மாறி மாறி வேலை பார்த்தேன்னு ஒரு கணக்கே இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணித்தான் நான் சிங்கப்பூரே போனேன். ஆனா அந்த மண் என்னை கைவிடலை. இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால தான் நான் விசாக்காக ட்ரை பண்ணல. இல்லைன்னா நான் உங்களை நேரம் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போயிருப்பேன். ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்களோட இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும், செட்டில் ஆக முடியும். எனக்கு என்னமோ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுல விருப்பம் இல்லை. அதனால தான் அன்னைக்கு சாரு ஆண்டி கேட்டப்போ நான் சிங்கப்பூருக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா எவ்வளவு நாள் இப்படி கம்மியான வருமானத்தில் வாழ்க்கை தள்ள முடியும்? எவ்வளவுதான் பொண்டாட்டி அன்பா இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை வந்தா பொண்டாட்டியே நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிடுவா. நான் என் அனுபவத்தை தான் சொல்றேன். தாரா எப்படி நடந்துக்கிறா? நீங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறது தாராவுக்கு பிடிக்கலன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். சாரு சொன்னதை வச்சு பார்த்தா தாராவுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தாரா மட்டும் இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷன் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும் தான் ஆசைப்படுவா. அதுலயும் குறிப்பா உங்க மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ். அதனால அவ கண்டிப்பா நீங்க பெரிய லெவல்ல செட்டில் ஆகிற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாள்ல. நான் தான் சொன்னேன் அங்கிள், இங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சின்ன கேஷ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால தான் லேட் ஆகிட்டு இருக்கு. கேஷ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு லோன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே எல்லாம் சால்வ் ஆயிடும். லோன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கிறத விட சிங்கப்பூருக்கு வர்றது நல்லது இல்ல? இல்ல, நான் என் கருத்தை சொன்னேன். என்ன ரெண்டு பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்றீங்க? அது இப்போ உங்களுக்கு தேவையில்லாமா? நீங்க என்கிட்ட சொல்லலைனாலும் என்ன பேசியிருப்பீங்கன்னு தெரியும். நந்துவை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போறத பத்தி தானே பேசுனீங்க. நான் அதை நந்து கிட்டையும் தாரா கிட்டையும் நிறைய தடவை சொல்லிட்டேன். நந்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஒரு அளவுக்கு மேல கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. நீங்க ஜூஸ குடிங்க அங்கிள். இந்த ஜூஸோட முடிச்சலாம்னு நினைக்காத. நான் கண்டிப்பா ஒரு நாள் இங்க வருவேன். உன் கையால சாப்பிட்டு தான் போகணும். அதுக்கு என்ன அங்கிள், நீங்க வரேன்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் வாங்கி நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். எங்க இருந்து? ஹோட்டல்ல இருந்தா? இல்ல, அது வந்து சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? இன்னும் 2-3 வீட்டுக்கு போகணும். போலாமா சாரு? நீங்களும் வரீங்களா? வேணும்னா இன்னைக்கு லஞ்ச் வெளியே சாப்பிடுவோம். வாங்க. வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் வரோம் அங்கிள். அப்படின்னா ரைட் சாரு, வா. சரி, வரட்டுமா? இன்னொரு நாள் நாங்க இங்க வரோம் நந்து. சரி நந்து, வரேன். எங்க வேணு அங்கிள் எப்படி நந்து? ரொம்ப நல்லவர் இல்ல? அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன நான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அவரு வருத்தப்படுவாரு. ஐயோ, என்ன வலி! ஐயோ, ஐயோ, ஐயோ
ஐயோ ஹோட்டல்ல அடிக்கடி வாங்கி சாப்பிடும்போது இந்த மாதிரி எல்லாம் வர சான்ஸ் இருக்குன்னு நான் சொன்னல. இந்தா பிளாக் டீல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிருக்கேன், இதை நீ குடி. இன்னைக்கு வாங்கின ஹோட்டல்ல இனிமே பார்சல் வாங்காதீங்க. அவனுங்க சாப்பாட்டுல என்னென்னமோ கலக்குறானுங்க. நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி ஏன் சாப்பிடுறது இல்லைன்னு இப்போ உனக்கு புரியுதா? எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இப்படிலாம் முன்னாடி ஆனதே கிடையாது. இங்க பாரு, உன்னால முடியலன்னா சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போலாங்க. எங்களுக்கு சின்ன வயசுல வயிறு வலி வந்தா அம்மா ஒரு மருந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் அதை பண்ணி கொடுக்கட்டுமா? எது வேணாலும் ரெடி பண்ணி கொடுங்க. இதுக்கு மேலேயே என்னால பாத்ரூம் போக முடியாது. எப்பேற்பட்ட வயிறு வலியா இருந்தாலும் அந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சரியாயிடும், புரிஞ்சுக்கோ. அது என்ன மருந்து? அதுல இஞ்சி, எலும்புச்சம்பளம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச ஒரு மருந்து அது. அத கேட்கும் போதே வாந்தி வருது. இருந்தாலும் என்ன பண்றது? என் தலை எழுத்து கொடுங்க. இந்தா முதல்ல இதை குடி. புடிங்க புடிங்க. ஐயோ அம்மா. என்னத்த சொல்றது? ஐயோ அம்மா. ஐயோ என்னால முடியல நந்து. நான் கஞ்சி குடிக்கிறத பார்த்து நீ என்ன கிண்டல் பண்ணல, அதுக்கான தண்டனை தான் இது. வெட்டியா கதை பேசிட்டு இருக்காம மருந்து ரெடி பண்ணிட்டு வாங்க. இதை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. குடி. என்ன இருந்தாலும் நீங்க இங்க இருக்கும்போது ஸ்மிதாவை இன்னொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனது மிகப்பெரிய தப்பு. உங்க ப்ரொஃபஷனையே கிண்டல் பண்ற மாதிரி இருக்குல்ல டாக்டர் அக்கா. ஊர்ல இருக்கிற எல்லா கர்ப்பிணி பெண்களும் உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கேவலமா போயிட்டீங்களா? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க டாக்டர் அக்கா. ஸ்மிதா இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுதா? ஆமா, ரேஷன் கார்டில் அவ பேர் இல்லைன்னா கூட அவ இந்த வீட்டில் ஒருத்தி தான், லைஃப் டைம் மெம்பர். நான் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் ஸ்மிதாவை சிவராஜ் முதலாளி பொண்ணுன்னு நினச்சேன். பார்த்தாலும் அவள் அப்படி தான் இருப்பா. சைடு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சிவராஜ் முதலாளி மாதிரியே இருப்பா. ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. என்ன? ஸ்மிதாவுக்கும் சந்திரன் பாஸுக்கும் என்னமோ உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு. ஆமா டாக்டர் அக்கா. டாக்டர் அக்கா, எல்லாருமா சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க. ஆனா நான் அதுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன். நான் ரொம்ப அன்பானவன். எப்படி ஏமாத்துறாங்கன்னு நீ சொல்ற? ஐயோ டாக்டர் அக்கா, நீங்க படிச்சவங்க தானே, ஏன் உங்க மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? சிவராஜ முதலாளி ஸ்மிதா மேல அக்கறை காட்டுறதை பார்த்து உங்களுக்கு ஏன் சந்தேகம் வரல? ஐயோ அக்கா, ஸ்மிதா வயித்துல இருக்கிறது சந்திரன் பாஸோட குழந்தை. அதனாலதான் அவ விஷயத்துல முதலாளி இவ்வளோ அக்கறை காட்டுறாரு. நீ சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையாவா? நல்ல 916 உண்மை.
ஆஹா இன்னும் ரெடி ஆகலையாமா? அது நந்துக்கு எங்கேயும் வெளியே போக விருப்பம் இல்லையா? ஆ, நந்து வராம நான் மட்டும் எப்படி? நந்துக்கு என்ன டான்ஸ் கிளாஸ் இருக்கா? ஆ, ம், அப்படின்னா நம்ம இன்னொரு நாள் வெளியே போலாமா? இன்னைக்கு நாம ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு வருவோம். நாங்க தனியா போனா போர் அடிக்கும், அதனால தான் உங்களையும் கூப்பிடுறேன். நீ ஒண்ணு பண்ணுமா, நந்துவை கூப்பிடு, நந்து கிட்ட நான் பேசுறேன். ம். ஏங்க, நந்து கண்டிப்பா வரமாட்டாங்க. வந்தா அவன் பணம் கொடுக்கணும்னே வரமாட்டான். பணம் நான் தானமா கொடுக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், நான் கொடுக்குறேன் அங்கிள் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றதுக்காவது அவன் கிட்ட ஏதாவது இருக்கணும்ல. அதெல்லாம் எதுக்குமா? நாம தானே அவங்கள டின்னருக்கு கூப்பிடுறோம், அப்புறம் அவனுக்கு எதுக்கு இந்த டென்ஷன்? இதோ வராங்க. ஆ. என்ன நந்து, கிளாஸ்ல பிஸியா இருக்கீங்களா? ஆமாம் அங்கிள். எப்ப கிளாஸ் முடியும்? நைட் ஆயிடுமே. ஓ அப்படியா? கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாமா? அச்சோ, அது ரொம்ப கஷ்டம் அங்கிள். நம்ம சும்மா அப்படியே ஷாப்பிங் போயிட்டு நல்ல ஒரு ஹோட்டலா பார்த்து டின்னரை சாப்பிட்டுட்டு வருவோம். அங்கிள், நம்ம இன்னொரு நாள் போகலாம். இது ரொம்பவே முக்கியமான கிளாஸ். அப்படியா? அப்படின்னா நான் உங்களை கம்பல் பண்ணல, நீங்க உங்க கிளாஸை போய் பாருங்க. அப்படின்னா நீ வா தாரா, நாம ஏதாவது கடைக்கு போயிட்டு நந்துவுக்கும் உனக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நான் சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது உங்க 2 பேருக்கும் எதுவும் வாங்கிட்டே வரலையே. உங்களுக்கு இப்ப என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். நந்துவும் ஃப்ரீயா இருக்க ஒரு நாள் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் வரலாம் அங்கிள். சரி சரி, அப்படின்னா உங்க விருப்பம். ம். வா சாரு, நாம கிளம்பலாம். வரட்டாமா? சாரி அங்கிள், நந்து பிஸியா இருக்காரு அதான். பரவாயில்லம்மா, இட்ஸ் ஓகே. வரட்டா நந்து? பாவங்க, வேணு அங்கிள் வருத்தப்பட்டாருன்னு நினைக்கிறேன். கிளாஸ்க்கு கொஞ்ச நேரம் பிரேக் விடலாம்ல நீங்க? வானம் இடிஞ்சா விழுந்துரும். வெளியே போய் ஜாலியா ஷாப்பிங் பண்ணி சுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, உங்களால அதுவும் போச்சு. நான் தான் வரல, நீ அவங்க கூட போயிருக்கலாம்ல. எனக்கு போகணும்னு ஆசைதான், ஆனா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிதான் நான் போவே இல்லை. பரவாயில்ல, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெளியே போய் ஃபுட் சாப்பிட்டுட்டு வரலாம். நீங்க கூப்பிடுறது கையேந்தி பவனுக்கு. அங்கிள் கூப்பிட்டது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. அங்க என்ன கூட்டிட்டு போய் ஃபுட் வாங்கி தர உங்ககிட்ட காசு இருக்கா சொல்லுங்க? இல்லல்ல. அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். சாரு ஆண்டிக்கு புண்ணியம் இருக்கு, எனக்கு இல்ல. எனக்கு உங்க வீட்டோட சாப்பாடு சாம்பாருக்கு மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கு. இவளை எங்க கூட்டிட்டு போயிட்டு வரீங்க? ரெகுலர் செக்கப்புக்கு போயிட்டு வரோமா? பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? இல்ல. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால தான் இவளை வேற டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு கூட்டிட்டு போனீங்களா? அப்படின்னு சொல்லலாம். குடிச்சு போதையில் இருக்கிற ஒரு டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தா அதனால இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் வேற டாக்டர்கிட்ட காட்டலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு இவ வயித்துல என்ன உங்க பிள்ளையோட குழந்தையா வளருது? என்ன யாரும் ஏன் எதுவுமே சொல்ல? நான் சொன்னது கேட்கலையா? இவ வயித்துல வளர்றது சந்திரனோட குழந்தையா? இல்ல உங்க கேரிங் எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிலாம் டவுட் வருது, அதனாலதான் கேட்டேன். இவ நம்ம வீட்ல ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா, அதனாலதான் அவ விஷயத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கு. மத்தபடி சந்திரனோட குழந்தை எல்லாம் இல்ல. அப்போ
இவ வயித்துல வளர்றது சந்திரனோட குழந்தை இல்லல்ல? ஐயோ இல்லம்மா. மூக்கு முட்டை குடிச்சிட்டு இருக்கிற இவளுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு ஸ்மிதாவை கூட்டிட்டு உள்ள போ. போ. வா ஸ்மிதா. வீட்ல இருக்கிற வேலைக்காரி மேல திடீர்னு எப்படி இப்படி பாசம் வந்துருச்சுன்னு தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல இவ இங்க அன்னைக்கு திரும்ப வேலைக்கு வந்தப்ப நீங்க இவளை உடனே கிளம்புன்னு சொன்னது இப்பவும் என் மனசுலதான் இருக்கு. அதனாலதான் சொன்னேன். டாக்டர், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. குடிச்சிட்டு இந்த மாதிரி வெளியில எல்லாம் உலாத்தாத. யாராவது உன்னை பார்த்தா அது எனக்கு தான் அசிங்கம். என்ன பார்க்கறதுக்கு பலரும் வருவாங்க, அதனால்தான். நந்து சொன்னது உண்மைதான். நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். கறி மீனெல்லாம் கம்மி பண்ணணும். நந்து, என்ன ஒரு போட்டோ எடுங்களேன். அதான் நீயே எடுத்தியே. செல்ஃபி இல்ல, ஃபுல் சைஸ். ம், கொடு. என்ன ஒண்ணு, ஒரு நிமிஷம். ஓகேவா? என்ன நந்து இது? எனக்கு உங்களை விட்டா வேற யாரு போட்டோ எடுத்து தருவா? ம், சரி சரி, தா நில்லு. இது எடுங்க. யாருக்கு அனுப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்க? யாருக்கும் அனுப்ப போறது இல்ல, காலேஜ் குரூப்ல போஸ்ட் பண்ணதா. போட்டோ தான் எடுத்தாச்சுல்ல, கொஞ்சம் அரிசி எடுத்து உலையில போடுறியா? பயங்கரமா பசிக்குது. நீங்க எங்க போறீங்க? எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கேஸ் காலி ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் கவனிக்க வேண்டாமா? எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே. அம்மா மட்டும் இருந்தாங்கன்னா கை கழுவிட்டு உக்காந்தா மட்டும் போதும், வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படின்னா போய் உங்க அம்மா கூட்டிட்டு வாங்க, கஞ்சி வச்சு தருவாங்கல்ல. வேலைக்கு சோறு தின்ன முடியலையா? ஐயோ ஐயோ, யார் இது? யார் இது? யாரு? புடிமா தேவண்ணா. ஐயோ அம்மா, பாத்துமா. அப்பா அப்பா, தேவண்ணே தேவண்ணே. அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நீங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்கம்மா. என்ன? ஹே கௌரி, என்னாச்சு கௌரி? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? யாரோ ஒருத்தர். யாருன்னு சொல்லு. அவரு முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்தாருங்க லக்ஷ்மி. அதனால முகம் தெரியல. ஐயோ, கிளாஸ் அடிஞ்ச சவுண்ட் கேட்டு பார்த்தப்போ அந்த கத்தியோட ஓடுறத பார்த்தேன். அதால எங்கம்மா போனா? நான் பார்க்கலண்ணே. நான் போய் பார்க்கறேன். தேவண்ணே பார்த்தனே.
என்ன மாமா? யாரோ லக்ஷ்மியோட ரூமுக்கு வந்திருக்காங்க. ஏதாவது திருடன் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நம்ம ஏரியால திருட்டு அதிகமாயிடுச்சுன்னு நேத்து பேப்பர்ல போட்டிருந்தா மாமா. நீ ரூமை லாக் பண்ணிட்டு படுக்க வேண்டியதானே கௌரி? இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் நினைச்சா பார்த்தேன். நாம நினைக்காத பலதும் நடக்கும். காலம் அப்படி இருக்கு. அதனால இனிமே ரூமை லாக் பண்ணாம படுக்க கூடாது. ஆள் எப்படி இருந்தான்னு பாத்தியா கௌரி? முகத்தை பார்க்கல, ஆனா நான் அந்த வடிவத்தை பார்த்தேன். அந்த ஆள் அவ்வளோ ஹைட்லாம் இல்ல. அப்ப கன்ஃபார்மா இந்த கேடி தான் அத்தைய கொல்ல போயிருப்பா. அப்பா, அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். வெளி மாநிலத்து ஆளுங்களாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலைக்கு ஆளுங்க வரும்போது கூடவே திருடங்களும் வர வாய்ப்பு இருக்கு. யாரையுமே நம்ப முடியாது. திருடங்க திருடிங்கெல்லாம் நம்ம மாநிலத்திலயும் இருக்காங்க இல்ல மித்ராக்கா? ஆமாமா, நல்ல வேலை எதுவும் திருட்டு போலல, அதுவே பெரிய விஷயம். நீங்க அந்த ஆளை பாத்தீங்களா அத்தை? கௌரி, அத்தைய ரூமுக்கு கூட்டிட்டு போ. பாவம், ரொம்ப பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னத்தை இப்படி பாக்குறீங்க? நான் தான் மித்ரா. பெருமாளே, அத்தைக்கு சீக்கிரமாவே ஞாபக சக்தி திரும்ப வரணும். உங்க ஓவர் ஆக்டிங் எல்லாம் நான் சீக்கிரமாவே காலி பண்ணி காட்டுறேன். வாங்கம்மா. அபிராமி தாலாட்டு. ஸ்மிதா, உனக்கு என் மேல கோவமா? எனக்கு யாரு மேலேயும் கோவம் இல்ல, எனக்கு என் மேலதான் கோவம். இங்க பாரு ஸ்மிதா, உன்னை தவிர யாராவது சந்திரன் பாஸ் சொல்றத நம்பி இப்படி கஷ்டப்படுவாங்களா சொல்லு? அந்த ஆள் குடிச்சு போதை ஓவரா இருக்கும்போது உன்னை கூல் பண்றதுக்காக 1000 பொய் சொல்லுவாரு. அதெல்லாம் நம்புனா நீதான் முட்டாள், வடிகட்டின முட்டாள். ஸ்மிதா, உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா மானசி மேடம் இந்த வீட்டை விட்டு போனப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அந்த ஆள் அப்படி பண்ணாரா? இல்ல. ஏன்னா உன்ன மாதிரி அன்பு காட்டுற பொண்ணு அந்த ஆளுக்கு தேவையே இல்லை. அவருக்கு பணத்தை அள்ளி அள்ளி வீசுற பொண்ணு தான் தேவை. அதனால தான் டாக்டர் அக்கா அலையன்ஸ் வந்ததும் உடனே ஒத்துக்கிட்டாரு. அலைன்ஸோட வந்தவனே நீதானே, அப்புறம் எதுக்கு அவரை குறை சொல்ற? அலையன்ஸ் ஏற்பாடு பண்ணது நான் தான், ஒத்துக்கிறேன். ஆனா நீயும் பாஸும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தா கூட உன் வயித்துல இப்படி ஜூனியர் சந்திரன் வளருவார்னு நான் எதிர்பார்க்கலையே. நீ இங்க இருந்து கிளம்பி போனப்பயாவது என்கிட்ட வந்து ரகசியமா, டே ஷிபு, அந்த ஆள் குழந்தை என் வயித்துல வளருதுடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா கண்டிப்பா அவருக்கு நான் உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆமா, இப்போ உன்னோட பிளான் என்ன சொல்லு? குழந்தைய பெத்து நடக்க வச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து கூட்டிட்டு போவியா? இப்ப கிளம்ப கூட நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா முதலாளி என்ன எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிட்டாரு. முதலாளி சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு நீ இங்கே இருக்கன்னு தெரிஞ்சா சந்திரன் பாஸ் வந்தார்னா உன்னை கொலையே பண்ணிடுவாரு. அதனால நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி பணத்தை எதையாவது வாங்கிட்டு சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புற வழியை பாரு. அதுதான் உன்னோட ஆயுசுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. எனக்கு சாகிறதுக்கெல்லாம் பயம் இல்லை. என்னை கொன்னா கூட பரவாயில்ல. நேசிச்சவன் கையாலேயே சாகணும்னு விதி இருந்துச்சுன்னா அதை யாரால மாற்ற முடியும்? ஸ்மிதா, நீ சாகிறத பத்தி பேசாம வாழ்றதுக்கு என்ன வழின்னு யோசி. பணம் கைக்கு வந்துருச்சுன்னா நீ எங்கேயாவது போய் ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி சுகமா லேவிஷா வாழலாம்ல. அதனால சந்திரன் பாஸ் ஏதாவது பணம் தரேன்னு சொன்னா அதை வேண்டான்னு சொல்லாம எவ்வளோ அமௌண்ட் வாங்க முடியுமோ அதை வாங்குற வழியை பாரு. சந்திரன் தர பணத்தை வச்சு வீடோ தோட்டமா வாங்க நான் ஆசைப்படல.
இவ்ளோ பெரிய வீடு இல்லைனாலும் எனக்குன்னு சொந்தமா ஒரு சின்ன வீடு ஊர்ல இருக்கு. அங்க நான் என் குழந்தையோட எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன். ஸ்மிதா, அதெல்லாம் பெரிய டாஸ்க்குமா. நீ மட்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சனா எந்த வேலைக்கும் போகாம தந்தி ஒன்ல சீரியலை பார்த்துக்கிட்டு வீட்டுல ஜாலியா இருக்கலாம். நான் போறேன். உன் மேல என் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில ஆசை இருக்கிறதுனால தான் சொல்றேன். நீ ஒத்துக்கிட்டனா நான் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அதுக்கு பதிலாக நீ எனக்கு சந்திரன் பாஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். பணம் என் கைக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் நானும் நீயும் உன் வயிற்றுல வளர்ற சந்திரன் பாஸ் குழந்தையும் எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம்ல. எவன் பிள்ளைக்கோ அப்பனாகிறது தான் என் தலையெழுத்துனா உனக்காக அதையும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். உன்னோட இந்த நோக்கத்தை நான் அவர்கிட்ட சொல்றேன். அப்போ உன்னோட இந்த பெரிய மனசுக்கு சந்திரன் உனக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் கொடுக்கலாம். சந்தர்ப்பம் கிடைச்சா எப்படி மொட்டை அடிக்கணும்னு யோசிக்கிறான் பாரு. அது ஸ்மிதா, ஐயோ மகா கேவலம். பணம் சம்பாதிக்க என்ன பண்ணலாம்? விடமாட்ட விடமாட்ட அப்படின்னா என்ன இங்க இருந்து எங்கேயோ போக விட மாட்டியோ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண் முன்னாடி வந்து நிப்ப? இன்னைக்கு துர்காஷ்டமி. இன்னைக்கு உன்னை கொன்னு உன்னோட ரத்தத்துல நான் நடனம் ஆடுவேன். தாரா, உனக்கு என்னாச்சு தாரா? பைத்தியம் ஆயிட்டியா? எப்படி இருக்கு ஆண்டி என்னோட பெர்ஃபார்மன்ஸ்? பெஸ்ட். சந்திரமுகி மாதிரியே இருந்தது. சாரா ஆண்டி என்ன சீரியல்ல நடிக்க கூப்பிட்டாங்க. அப்படியா? அதான் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அத உங்ககிட்ட நேர்ல சொல்றேன்னு சொன்னேன். உனக்கு சான்ஸ் எப்படி கிடைச்சது? என் கூட காலேஜ்ல படிச்ச ஒரு பையன் இருக்கான், பிரின்ஸ். அவன் இப்ப பெரிய கேமராமேன். என்னோட காலேஜ் குரூப்ல என்னோட போட்டோவை பார்த்து கால் பண்ணி, தாரா நீ இன்னும் எவ்வளவு அழகா இருக்க, உனக்கு சீரியல்ல நடிக்க விருப்பம் இருக்கான்னு கேட்டான். நான் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அவன் என்ன விடவே இல்லை. எனக்கு ஆக்டிங்லாம் வராது, எனக்கு வேண்டாம்பான்னு சொன்னா அவன் என்ன விடவே மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன பண்றது? இங்க பாரு தாரா, இது உனக்கு வந்திருக்கிற கோல்டன் சான்ஸ். விட்டுறாதேன. என்னால நடிக்க முடியுமா ஆண்டி? முடியுமாவா? நீ நடிக்கிறத பார்த்து நான் உண்மையான நம்பி மிரண்டுட்டேன். அப்ப அவன் கிட்ட ஓகே சொல்லிடவா? சொல்லட்டுமா? சொல்லிதான் ஆகணும். எந்த சேனல் தாரா? தந்தி ஒன் டிவி. அப்படியா? இந்த மந்த் லாஸ்ட்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிரும். நீ கதையெல்லாம் கேட்டியா தாரா? கேட்டேன் ஆண்டி. அதை கேட்டு நான் அழுதுட்டேன். புருஷனுக்காகவும் புகுந்த வீட்டுக்காகவும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிற ஒரு உத்தமி குடும்ப ஸ்திரீ. அதுதான் சீரியலோட லீடு. அந்த கேரக்டருக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்காங்களா? இதை விட்டுறாத தாரா, கண்டிப்பா கிளிக் ஆகும். குடும்ப தலைவியா கலக்கிடுவ. அப்புறம் சீரியல்ல இருந்து நேரா போக போறது சினிமாக்கு தான். நாளைக்கு நீ வெறும் தாரா இல்ல, 9 தாரா ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஆண்டி. என்ன பிரச்சனை? என்ன சீரியல்ல நடிக்க கூப்பிட்ட விஷயத்த நான் நந்து கிட்ட சொல்லவே இல்லையே. நந்து ஒத்துப்பாரான்னு தான் எனக்கு பயமா இருக்கு. நந்துவோட சம்மதத்துக்காக காத்துட்டு இருந்தா அந்த ரோலை வேற யாராவது தட்டிட்டு போயிருவாங்க. நந்து ஒத்துக்காம எப்படி ஆண்டி? தாரா, இது அந்த கடவுள் காமிச்சிருக்கிற நல்ல வழி. அத நீ இழந்துடாத. எப்படியாவது நீ அதுல நடிச்சு 10 பேர் பாராட்டுற மாதிரி நடிகையாகு. அதுக்கப்புறம் அந்த நந்துவையே நம்ம கலட்டி விட்டுறலாம். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நந்து கிட்ட நம்ம சொல்லி பார்க்கலாம். நந்து இத கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. நந்துவும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தானே, கண்டிப்பா இத புரிஞ்சுப்பாரு. நந்துவுக்கு புரியுதோ இல்லையோ, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டு நீ எஸ்கேப் ஆயிடு. ஆன்ட்டி சொல்றத நம்பு. இந்த சான்ஸை நான் விடவே மாட்டேன்.
நேத்து ராத்திரி இந்த ரூம்குள்ள வந்தது திருடனோ கொள்ளக்காரனோ கிடையாதுன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். அது அவதான், மித்ரா வர்மா. கரெக்ட் தானே அத்தை? ஆமா, கரெக்ட் தான். நேத்து வந்தவ அவளே தான். கௌரி டக்குன்னு எழுந்ததால அவளால என்ன கொல்ல முடியல. இல்லனா நேத்தே என் கதை முடிஞ்சிருக்கும். அவ கண்டிப்பா உங்களை கொல்ல முயற்சி பண்ணுவான்னு நான் சந்தேகப்பட்டதால தான் கௌரிய உங்க கூட நான் படுக்க வச்சேன். கண்டிப்பா உங்களை கொல்றதுக்காக மித்ரா திரும்பவும் வருவா. சொல்லுங்க, உங்களை கொல்லணும்னு அவ எதுக்காக ஆசைப்படுறா? அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு இப்போ வச்சு நீங்க என்கிட்ட சொல்லுங்க அத்தை. மித்ராக்குள்ள இருக்க பயம்தான். அதுதான் அவ செய்யக்கூடாத பல காரியங்களை செய்ய வைக்குது. என் பையன் இந்திரனோட சாவுல மித்ராக்கு பங்கு இருக்கான்னு நேத்து என்கிட்ட கேட்டல்ல. ஆமாமா, அவதான் என் பையன் சாவுக்கு காரணம். உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அத்தை? உங்க புள்ள எப்படி இறந்தாரு? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேம்மா. மித்ரா இந்த வீட்டுக்கு வந்தப்ப நான் அவளை மருமகளா பார்க்கலமா, சொந்த மகளா தான் பார்த்தேன். ரொம்ப அப்பாவி பொண்ணா தெரிஞ்சா. சொந்தக்காரவங்க ஊர்க்காரவங்க எல்லாரும் என்கிட்ட மித்ரா மாதிரி ஒரு மருமக கிடைச்சது என் பாக்கியம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அன்பா அவ நடந்துக்கிட்டாமா. இந்திரனும் அவளும் வாழ்ந்த வாழ்க்கைய பார்த்தா யாரா இருந்தாலும் பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு அந்யோன்யமா 2 பேரும் இருந்தாங்க. என்னங்க இப்படியே தூங்கிட்டு இருந்தா எப்படி? கோர்ட்டுக்கு போக வேண்டாமா? கோர்ட்டுக்கெல்லாம் போகலாம். நீங்க வந்து உட்காரு. அழகி,
அன்பா பண்பா அவ வெளியே நடிச்சாலும் உள்ளுக்குள்ள அவ பெரிய கேடின்னு நான் அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்சதுக்கெல்லாம் நேர் எதிரானவ தான் என் மருமகளா வீட்டுக்கு வந்த மித்ரா வர்மா. இந்திரஜித் வரமாட்டான்ல? இல்ல, யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. யாரு தெரியலையே. போய் பாரு, நீ போ பாரு, யாருன்னு பாரு. நான் இங்க மறைஞ்சு நிக்கிறேன். சரி இருங்க. ஏய், நீ வீட்டில் தனியாக இருக்கிறதுனால நான் திரும்ப வந்துட்டேன். தனியாக டான்ஸ் பார்க்குற மூடே இல்லை. என்னாச்சு, ஒரே படபடப்பாக இருக்க? இதை ஏன் இப்படி போட்டிருக்க? ஏய், யாரா நீ? ஏய், விட்றா. யாரா நீ? விட்றா. ஜிமரன் சொல்றல. விட்றா. ஒண்ணு ஒண்ணு. சாவுடா. மித்ரா, ஐயோ இந்திரன், என்னடா பண்ண என் பையனு? ஐயோ சொல்லுடா, என்னடா பண்ண என் பையனு? சொல்லுடா. அதுக்கப்புறம் என்னை எழுந்திருக்க அவ விடவே இல்லம்மா. திரும்ப திரும்ப இன்ஜெக்ஷனை போட்டு அவ என்னை படுத்து படுக்கையாவே ஆக்கிட்டா. உங்களையும் இந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணி அவ பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைச்சே ஆகணும். வாங்கத்த, நம்ம இப்பவே போய் மாமா கிட்ட சொல்லணும். அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கட்டோன்னு இனி மாமா முடிவு பண்ணட்டும். வேண்டாமா, இப்ப ஒன்ன தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். அந்த குருஜின்னு சொல்ற கேடி முதல்ல இங்க வரட்டும், அப்புறமா நம்ம சொல்லலாம். அப்ப ஓபன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அது வரைக்கும் இந்த நாடகம் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள அந்த மித்ரா உங்களை ஏதாவது பண்ணிட்டான்னா அவளெல்லாம் நம்பவே முடியாது அத்த. கட்டின புருஷனையே கொலை பண்ண உடந்தையா இருந்தவ. அவ சிக்காம இருக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. என் இந்திரனோட ஆத்மா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா திட்டுவீங்களா? நீ முதல்ல என்ன விஷயம் சொல்லு. நான் சொல்ற விஷயத்த கேட்டு வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கல்ல? என்ன சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லணுமா? அப்படி இல்லைங்க தாரா, ஏதாவது சொல்லணும்னா நேரடியா சொல்லு. நான் சொல்றேன். என்ன கூப்பிட்டாங்க.
யாரு உங்க அப்பாவா? அப்பா கூப்பிடலங்க, டைரக்டர் கூப்பிட்டாரு. டைரக்டரா? எந்த டைரக்டர்? சீரியல் டைரக்டர். அவர் எதுக்கு உன்னை கூப்பிட்டாரு? நடிக்கிறதுக்கு. சீரியல்லையா? நான் நடிக்க போவா நந்து. நல்ல கேரக்டர். தான் புருஷன் மேல உயிரையே வச்சிட்டு இருக்க அன்பான மனைவி. அப்படின்னா நான் நடிக்கவே வேண்டாம்ல, என் கேரக்டரே அதுதானே. உண்மையான என் கேரக்டர் மாதிரியே ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. அது என் லக்குன்னு சாரு ஆண்டி சொன்னாங்க. நீதான் என் மேல உயிரையே வச்சிருக்கியே. என்னங்க உங்களுக்கு அந்த விஷயத்துல சந்தேகம் இருக்கா? சாச்சா, எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப சொல்லுங்க, நான் நடிக்க போட்டுமா? நோ, வேண்டாம். உன் நடிப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க, சீரியல் எல்லாம் வேண்டாம். என்ன நந்து நீங்க இப்படி வீடு தேடி வர மகாலட்சுமிய வேண்டான்னு சொல்றது பெரிய தப்பு. இனி இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதுல்ல. பரவாயில்ல. ஏங்க இப்படி பண்றீங்க? சீரியல்ல நடிச்சு 4 காசு சம்பாரிச்சு நாமளும் எல்லாரும் முன்னாடியும் பந்தாவா வாழலாம்ல. நான் அந்த மாதிரி ஓவர் பந்தாவா வாழணும்னு ஆசைப்படவே இல்லை. நிம்மதியா வாழ்ந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம நீ நடிக்க போயிட்டினா என் நிம்மதியே போயிடும். அதனால நடிக்க போறேன்ற எண்ணத்தை இப்பவே கைவிட்டுரு. எனக்கு அதுல விருப்பமே இல்ல. என்ன நந்து இது? நீங்களும் நல்ல வேலைக்கு போக மாட்டீங்க, என்னையும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க, என்ன டார்ச்சர் பண்றீங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதாமா? இது ஏதாவது சேஞ்ச் தெரியுதா கௌரி? இல்ல மித்ரா அண்ணி, அம்மாவுக்கு யாரையுமே புரிய மாட்டேங்குது. நீ கொஞ்சம் தள்ளி வாயேன். ஒரு வேளை என் வீட்டுக்காரரோட போட்டோவை பார்த்தா அத்தைக்கு தெரியல. என்னமோ எனக்கு அப்படி தோணல. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க நீ. இது யாருன்னு தெரியுதா அத்தை? என் மகன். என் மகன். என்னோட மகனோட போட்டோவை பார்த்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உண்மையிலேயே இது உங்க மகன் தான், இந்திரா அண்ணன். சும்மா யாரோட போட்டோவையோ காமிச்சு என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரே ஒரு மகன் தான். அவன் உள்ள படுத்து தூங்குறான். சும்மா என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறா? அம்மாவோட மகன் உள்ள தூங்கிட்டு இருக்காரா. மானசிக்கு மட்டும் குழந்தை பிறக்கட்டும் மாமா, அத்தைக்கு தானா நினைவு வந்துடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.